வணக்கம். ஓர் குரல், ஓர் ஆயிரம் உணர்வுகள். இது குரலின் கதை. இன்று நாம் கேட்க போகும் சுவாரஸ்யமான கதையின் தலைப்பு டிஜிட்டல் நிழல். இக்கதையில் வரும் பெயர், ஊர் அனைத்தும் கற்பனையே. பெங்களூரு, ஒரு பரபரப்பான காலை வேளை. யாஷ் ஒரு சாஃப்ட்வேர் பொறியாளர். அவனது காலை பொழுது அலாரத்துடன் துவங்குவதில்லை, மாற்றாக ஸ்மார்ட் போனில் நோட்டிபிகேஷன் ஒலியுடன் துவங்குகின்றது. கண்கள் முழுமையாக திறக்கும் முன்பே அவனது விரல்கள் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப்பை தேடுகின்றது. ஒரு நாள் காலை யாஷ் தன் பாட்டியுடன் காப்பி குடித்து கொண்டிருந்தார். பாட்டி ஏதோ ஒரு பழைய நினைவை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யாஷ் கவனம் போனில் வந்த ஒரு மீமின் மீதும் அதற்கு வந்த லைக்குகள் மீதும் இருந்தது. பாட்டி பேச்சை நிறுத்திவிட்டு, யாஷ், நான் இப்ப என்ன சொன்ன தெரியுமா என்று கேட்டார். யாஷ் திடுக்கிட்டு நிமிர்ந்தான். ஆனால் அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. அவன் அங்கேயேதான் இருந்தான். ஆனால் அவனது மனம் எங்கேயோ ஒரு டிஜிட்டல் உலகில் சிதறி போயிருந்தது. அன்று இரவு யாஷ் தன் பழக்கங்களை உற்று நோக்கினான். சில டிஜிட்டல் பழக்கங்களை அவன் கண்டறிந்தான். தூங்குவதற்கு முன் 5 நிமிடம் என்று போனை எடுப்பது, பின் தெரியாமலேயே 2 மணி நேரம் தேவையற்ற வீடியோக்களை பார்ப்பது, ஒவ்வொரு மெசேஜுக்கும் அடுத்த நொடியே பதில் சொல்ல வேண்டும் என்ற பதட்டம், மற்றவர்களின் பகட்டான புகைப்படங்களை பார்த்து தன் வாழ்க்கை சலிப்பானது என்று நினைப்பது, போன் ஒலிக்காத போதும் சட்டை பையில் போன் அதிர்வது போன்ற மாய உணர்வு. அடுத்த நாள் முதல் யாஷ் சில மாற்றங்களை செய்தான். காலை எழுந்தவுடன் முதல் 1 மணி நேரம் போனை தொடுவதில்லை. சாப்பிடும் போதும் போனை தள்ளி வைத்தான். தேவையற்ற செயல்களின் நோட்டிபிகேஷனை மியூட் செய்வது. சில நாட்களிலேயே யாஷ் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்ந்தான். அவனது வேலையில் கவனம் கூடியது. பாட்டியுடன் பேசும் அந்த தருணத்தை அவனால் முழுமையாக ரசிக்க முடிந்தது. இக்கதையின் நீதி: தொழில்நுட்பம் ஒரு சிறந்த வேலைக்காரன், ஆனால் மிக மோசமான எஜமான். டிஜிட்டல் திரையை தாண்டி ஒரு அழகான உலகம் காத்து கொண்டிருக்கின்றது. அதை உங்கள் கண்களால் பாருங்கள், கேமரா லென்ஸ் வழியாக அல்ல. மீண்டும் வேறொரு கதையில் சந்திப்போம். குரலின் கதையில்.